வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கணும், 6 தக்காளி, 4 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி கொஞ்சம். இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கணும், மீன், கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம், மாங்காய், தாளிக்க கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி. இப்போ அந்த கட் பண்ணி வச்ச தக்காளி வெங்காயத்தை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கணும். மீன் குழம்புனாலே அது முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். அந்த பேஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய், கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். என் பையன் காரம் சாப்பிட மாட்டான், அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கணும், அதுதான் நார்மலாக இருக்கும். 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 6 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கணும், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. புளியை கரைச்சி வச்சு அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு கலக்கி விட்டுறணும். அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும், கருவேப்பிலையும் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம செஞ்சு வச்சதை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா சூப்பராக ஸ்மெல் தரும். கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம மீன் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். மீன் குழம்பு செஞ்சாச்சு, அதனால் சிம்மில் வச்சு மீன் வேகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். அடுத்த ஸ்டவ்வில் நான் மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், மீன் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்துருக்குன்னு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் குழம்பு செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ மீன் வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த மீன் வறுத்த எண்ணெயை திருப்பி நம்ம ரீயூஸும் பண்ண முடியாது, வேஸ்ட்டும் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா அதே எண்ணெயில் தாளித்து குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தாளிக்க தேவையான பொருட்கள் வெங்காயம், சோம்பு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆன மாதிரி இருக்கணும், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான குழம்பு ரெடி. ஃபிஷ் ஃப்ரை. உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஆஹா, செம்மையான மீன் குழம்பு ரெடிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.